ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கெஸ் மை ஃபுட். இன்றைக்கி நாம் மாவு எதுவுமே அரைக்காமல் ரொம்ப இன்ஸ்டண்ட்டான சாஃப்டான டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் மாவு எதுவுமே அரைக்க தேவையில்லை. சர்க்கரை 1/2 கப், பசும் பால் 1 கப், தேங்காய் பால் 2 கப், ரெண்டு ஸ்பூன் நெய், ஏலக்காய் தூள் 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் அரிசி மாவை ஆட் பண்ணிடலாம். 2 கப் அரிசி மாவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை மாவில் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணணும். லைட்டாக சூடான தண்ணி, ஆறின தண்ணியில் ஆட் பண்ணிடாதீங்க. கொதிக்க இருக்கிற தண்ணியை இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனில் லைட்டாக பிசைஞ்சு விட போகிறோம். ரொம்ப கொதிக்கிற தண்ணினால் மாவு ஃபுல்லாக லைட்டாக அந்த சுடு தண்ணி படுற அளவுக்கு ஸ்பூனில் பிசைஞ்சிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சுக்கலாம். இல்லாட்டி தண்ணியில் கையை நினச்சி அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க. நார்மலாக நம்ம மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிடாதீங்க. லூஸாக பிசைஞ்சிருந்தீங்கன்னா பால் கொழுக்கட்டையில் மாவு கரைஞ்சிரும். ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாகவே இருக்காது. அதனால் மீடியம் கன்சிஸ்டன்சி சாஃப்டில் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை ஒவ்வொரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஸ்டவ்லேயே இருக்கட்டும். கொதிக்க இருக்கும்போதே நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அது ஜஸ்ட் வாசனைக்காக, டேஸ்ட்டுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். வாட்டர் கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சமும் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிராக் எதுவும் இல்லாமல் நார்மலாக மாவு பிசைகிற மாதிரி, சப்பாத்தி மாவுலாம் நம்ம பிசைவோல அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாம் மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம பால் கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் கொழுக்கட்டை நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பால் ஷேப்பில் பால் கொழுக்கட்டைக்காக மாவு உருட்டிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பசும் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணியும் அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஒரு டைம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பாலோடையே தேங்காய் பால் ஆட் பண்ணிட வேண்டாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பால் கொதிச்சு வருது. பசும்பாலை தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே பால் திரிஞ்சிருமோ அந்த மாதிரிலாம் பயந்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு பசும்பால் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
பால் அப்படியே கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் பால் கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்ச அந்த மாவு பால்ஸ் எல்லாமே அந்த பாலில் ஆட் பண்ணிடலாம். பாலில் எல்லா பால்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் மாவு அந்த பாலோட மிக்ஸ் ஆகி பாலோட டேஸ்ட்டு அதில் அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வரும். அப்போ தான் நம்ம பால் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பிசையும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும், இனிப்பு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ இப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க. இப்போ கொதிக்கும் போது நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். பாருங்கள், நம்ம பால் கொழுக்கட்டை கொதிச்சுட்டே இருக்குது. அவ்வளோதான், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக நம்ம பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டோம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.